எல்லாருமே சொன்னதுதான். விஷுவலா நீங்க பாக்குற ஒவ்வொன்றையுமே நீங்க வந்து உங்க ஆள் மனதுல வச்சுக்கோங்க. நாளை பின்ன உங்களுக்கு கவிதை எழுதும்போது இந்த படிப்புகள் வந்து வரலாம், வரும், ஆனா வராது. அந்த மாதிரி வரணும். நீங்க அந்த அளவுக்கு அப்ப அதுல வந்து இருக்கணும். குமிழ்முனை வாசிப்பு வண்டி மற்றும் குமிழ்முனை பதிப்பகம் நடத்திய கவிதை பயிற்சி பட்டறை இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த குமிழ்முனை கவிதை பயிற்சி பட்டறை வந்து ஒரு போர்ட்ல போயிட்டு நாங்க வந்து கவிதை பயிற்சி பெற்றுட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இது வந்து குமிழ்முனை நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதாவது 20க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதுல பங்கேற்றிருக்காங்க. எங்களுக்குன்னு பயிற்சியாளர்கள், எங்களுக்குன்னு வழிநடத்தக்கூடிய கைடன்ஸ், அப்புறம் எங்களுக்கான சில பொறுப்புகள், எப்படி ஒவ்வொன்றை பத்தி சொல்றாங்க. விதவிதமான கேம் கண்டக்ட் பண்ணி ஒவ்வொன்றா நடத்துறாங்க எங்களுக்குன்னு. எப்படி கவிதை வாசிக்கணும், எப்படி கவிதை எழுதணும், எதை வச்சு எழுதணும், எப்படிலாம் புத்தகங்கள் வாசிக்கணும் என்பதை குறிச்சு எங்களுக்கு விரிவான விளக்கங்களை கொடுக்குறாங்க. சிறந்த கவிஞர்களை கொண்டு, நம்ம தூத்துக்குடியில இருக்கிற சிறந்த கவிஞர்களை கொண்டு எங்கிட்ட பேசுறாங்க. குறிப்பா எனக்கு எங்கிட்ட வந்து காலையில பேசின வந்து கவிஞர் ஜோ அவர்கள் கவிதை வந்து எழுதணும்னா இதுதான் கவிதை, நம்ம எழுதுற ஆலோசனை கவிதை எது என்பதை பற்றி நல்ல ஒரு தெளிவான விளக்குரை கொடுத்தாங்க. உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு. இந்த நிகழ்வுக்கு முதலாவதாக சைமனுக்கும் இந்த குமிழ்முனை வாசிப்பண்டிக்கும் உண்மையை நான் நன்றி கடன் செலுத்தவன் எங்களோட கடமை. நன்றி. நிறைய இடத்துக்கு பயணிச்சிருக்கேன். ஆனா எங்க திரும்பினாலும் ஒரே நீல நிறம். நிறைய சொந்தங்கள் கூட இருக்காங்க. இந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அனுபவத்தை தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு காரணம் நம்முடைய குமிழ்முனை புத்தக வண்டியும் குமிழ்முனை பதிப்பகம் தான். நான் திருச்சியில இருந்து வரேன். ஒரு கவிதை பயிற்சி பட்டறை அப்படின்றத ஒரு 4 அறைக்குள்ள உட்கார வச்சு, இதுதான் கவிதை, இந்த மாதிரிலாம் எழுதுங்க, இந்தந்த கருப்பொருள்ல இந்தந்த இலக்கணங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது தான் கவிதை அப்படின்னு சொல்லாம, வெளியில ஒரு பறவையை கூட்டுக்குள்ள அடக்கி வச்சுட்டு, கூண்டுக்குள்ள பறவையை வச்சுட்டு அந்த வாழ விடாம சுதந்திரமா திறக்க விட்டு, இதுதான் வானம், இதுதான் மேகம், இதுதான் கடல் அப்படின்னு காட்டுற மாதிரி கவிதைய சொல்லி காட்டாம கவிதை எப்படி எழுதணும் அப்படின்றத நிகழ்த்தி காட்டியிருக்கு நம்முடைய குமிழ்முனை கவியரங்க பயிற்சி பட்டறை. இது 2வது நாள். நண்பர்களோட சேர்ந்து நிறைய கத்துக்கிறதுக்காக கடல் பயணம் வந்திருக்கோம். நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். புதிய புதிய உறவுகள், ஜோனன் போல ஆளுமைகளோட உரையாடணும். இந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டோம். வாசிப்பு தான் முக்கியம் அப்படின்றத நம்முடைய குமிழ்முனை புத்தகம் வண்டி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கடல் அலையில பார்த்ததும் தோணுன ஒரு சின்ன வரி என்ன அப்படின்னா, உவர்க்கிறது காற்று, இனிக்கிறது மனம், மிதக்கிறது வாழ்க்கை, வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல்காரனை. தோணுது. நல்ல ஒரு அனுபவம். நன்றி, வணக்கம். என்றும் காதலுடன் அருவி. வணக்கம், என்னோட பேரு பூமிகா. நான் வந்து ஈரோடு மாவட்டம் சித்தோட்டுல இருந்து வரேன். இது வந்து என்னோட அம்மா முத்துலட்சுமி. நாங்க வந்து இங்க குமிழ்முனை நடத்திய வந்து பயிற்சி பட்டறைக்காக இங்க நாங்க வந்தோம், கவிதை பயிற்சி பட்டறைக்காக. அந்த கவிதை பயிற்சி பட்டறையில வந்து நாங்க வெறும் கவிதைகள் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா வந்து சிறுகதை பத்தின ஒரு புரிதல் மாதிரி ஒரு சிலது சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வந்து வேற அதாவது இவங்க சூஸ் பண்ண ஏரியாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிளேசஸா இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே கவிதை எழுதுறத கத்துக்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வா இருக்கு. அவ்வளவுதான். நன்றி. வணக்கம், என்னோட பேர் கார்த்திக். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்துல இருந்து வரேன். காவிரி நீர் கடலில் வந்து சேருதுன்னு சொல்றாங்க. அது எல்லாரும் கண்கூட பார்த்து, நானும் வந்து காவிரியில இருந்து கடலை வந்து சேர்ந்திருக்கேன். அதுக்கு காரணம், முதல் காரணம் வந்து குமிழ்முனை புத்தக வண்டி மற்றும் குமிழ்முனை பதிப்பகம் தான். இப்போ கவிதை பயிற்சி பட்டறைன்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பிச்சு இங்க ஒரு பயிற்சி பட்டறை ஆரம்பிச்சாங்க. அது கவிதை பயிற்சி பட்டறை, கவிதைக்கான பயிற்சி மட்டும் இல்லை, எழுத்து பயிற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். அது கவிதை மட்டும் எழுத வேணாம், அதை சிறுகதையா இல்லை கட்டுரையா இல்லை கவிதையா எது வேணாலும் எழுதலாம்.
இப்படிதான் எழுதணும், இப்படிதான் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறை கிடையாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி இருந்தாங்க. பயிற்சி பட்டறைங்கிறது பயிற்சினாவே ஏதாவது ஒரு கூடத்துக்குள்ளேயோ இல்லை 4 செவருக்குள்ளேயே தான் நடக்கும். ஆனா இது திறந்த வழி, இயற்கையோட இயற்கையா நம்மள பயணம் வந்து நிறைய கற்று கொடுக்குங்கிறத இவர் செயல் மூலயமா ஒவ்வொரு வாட்டியும் நிரூபிச்சுட்டு இருக்காரு சைமன் அவர்கள். கவிதை பயிற்சி பட்டறை இப்ப இன்னைக்கு முதல் நாள் கவிதை பயிற்சி பற்றி வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா நடைபெற்று 2வது நாள்ல இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல நம்ம கூட கவிஞர் ஜோ அவர்களும் பங்கு பெற்று எப்படியெல்லாம் கவிதை இருக்குது, எப்படியெல்லாம் எழுதணும்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாரு. அதுல அடுத்த ஒரு இதாக தான் இப்ப நம்ம வந்து கடல் பயணம் மேற்கொண்டு இருக்கோம். கடல் தாய் தந்தது ஏராளம், தருவதும் ஏராளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு. அல்ல குறையாதது இந்த அமுதக்கடல். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மகே கௌதம், ஈரோட்டில இருந்து வந்திருக்கிறேன். இந்த கவிதை பயிற்சி பட்டறையில் இப்பொழுது கடல் பயணத்தில் ஒரு கவிதை பயணமாக இப்பொழுது ஒரு பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஓசோவுடைய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. என்ன கவிதை அப்படி என்றால், நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல் என்று ஒரு அருமையாக கடலை பற்றி ஒரு கவிதையை அவர் எழுதியிருப்பார். அந்த கவிதையை நான் கண்டதிலிருந்து கடலுக்குள் செல்ல வேண்டும் அல்லது பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அது இன்று குமிழ்முனையின் மூலம், அதுவும் கவிதையில் மூலம் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பேரின்பமும். பல்வேறு பயணங்கள், பல்வேறு இடத்திற்கு, பல்வேறு கடற்கரைக்கெல்லாம் சென்று இருக்கின்றோம். ஆனால் பயணமாக மட்டுமின்றி ஒரு கவிதை பயிற்சி பட்டறையாக என்று கடல் பயணத்தோடு கவிதை பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற குமிழ்முனை புத்தக வண்டி மற்றும் குமிழ்முனை பதிப்பகத்தார் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த பயிற்சி பட்டறை வெறும் வாசிப்பை மட்டுமன்றி நேசிப்பையும் அன்பையும் அக்கறையையும் அனைவரிடத்திலும் போதிப்பதில் பெரும் மகிழ்ச்சி. குமிழ்முனை வாழிய வாழியவே. நன்றி. வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. நான் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இப்போதான் முதலா கவிதை பயிற்சி பட்டறைக்கு முதலா வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தில் வந்தேன். ஆனால் இங்கே வந்து நம்மளாலேயும் ஒரு கவிதை எழுத முடியும், ஒரு எழுத்தாளர் ஆக முடியும், ஒரு கவிஞராக ஆக முடியும் அப்படின்ட்டு இவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நாம இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு கவிதை வந்து எந்தெந்த ஆங்கிள்லையும் நம்ம எழுதிக்கலாம். நம்மளுக்கு வந்து நம்ம எழுதுனது தான் கவிதை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவமும் ஒரு தெளிவு வந்துச்சு. அதுக்கு வந்து இந்த குமிழ்முனை புத்தக வண்டிக்கும் இந்த குமிழ்முனை பதிப்பகத்துக்கும் குமிழ்முனை தலைவர் சைமன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதலா வந்ததுனால வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம அதிகமாக லேர்ன் பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போனதுனால தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போதான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் வாயிலாக நம்ம வந்து ஒரு கவிதை எழுத முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு வந்து இந்த இடத்த வந்து முதலா வந்து இந்த இடம் தான் வந்து எனக்கு வந்து முதலா ஒரு நல்ல ஒரு தெளிவையும், இப்படியும் நம்ம வந்து ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு மனப்பக்குவம் தந்திருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லலாம். அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து நான் என்னுடைய சீனியர்ஸ் கௌதம், பூமிகா, முகிலன் அண்ணா, லோகநாதன் அண்ணா, இவங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து என்னை வந்து இங்கே இதுக்குள்ளே வந்து இந்த சைமன் அண்ணா அவங்களை கூட வந்து இணைச்சு இந்த குழுவுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு முதல் காரணமே வந்து என் சீனியர்ஸ் தான். நான் வந்து இப்போது இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் முதற் காரணம் என்னுடைய சீனியர்ஸ் தான். இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. வார்த்தை வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருந்தாலும் ஒரு முயற்சியாக வந்து தனித்துளிகளுக்கு வந்து கண்ணீரை ஊமைப்படுத்தி நான் ஒரு கவிதை எழுதினேன். அதாவது உலகத்திலே கனமான பொருள் எதுவென்றால் கண்ணீர் துளியாகத்தான் இருக்கக்கூடும், கண்ணீர் துளிக்கு இணையான தனித்துளிகள் ஏதோ உண்டா உலகில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். எனக்கு தெரிந்ததை வைத்து எழுதினேன். ஆனால் முழுமையான அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை நீங்க தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். வெளிப்படுத்ததும் இல்லை, தனித்துளிகள் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு கண்ணீர் துளி ஞாபகம் வரல. இந்த மாதிரி வந்து தம்பி எழுதலாம் அப்படின்னா வந்து அவனுக்கு வேற இது தோணலாம். ஒவ்வொரு தனித்துளிகள் சேர்ந்து தானே ஒரு மலையை
மலை ஞாபகம் வரலாம். ரத்தத்தை எடுத்துக்கலாமே, அதுவுமே தனித்துளி தானே. உயர்வு எடுத்துக்கலாம், அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. நீங்க இத்தனை பரிமாணங்கள் எடுத்துட்டு நாலுமே சில சமயம் ஒரு கவிஞனுக்கே தோணுது. அப்படிங்கும்போது அதை ஒரே ஹிண்ட் வச்சுக்கிட்டு வந்து நம்ம 4 கவிதை அதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நீங்க பார்க்குற விதம் தான். அது அதில் வேற ஒன்று தனித்துளி வளர்த்துட்டு ஏன்னு கேட்டா கடல் என்பது ஒரு தனித்துளி, சற்றே பெரிய துளியா. கடலை விழுங்கியவன் யாராச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? கேக்குறாங்கம்மா. வாழ்க்கை முழுமே பாலைவனத்தை கொண்டு உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நான் கேட்கறதான் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நல்லவே. அந்த மாதிரி அதான் செய்யணும். நீங்கள் மாற்றி போட்டு இருக்கீங்களா? நீங்கள் கடலில் போகும்போது தான் உங்களுக்கு நீச்சல் தெரியும். நீங்கள் லைனில் மக்களை கொண்டு போய் நீங்கள் பாலை கொண்டு போய் போட்டு விளங்கல.